அனைவருக்கும் வணக்கம். குண்டாஸ் ஆக்ட், அதாவது குண்டர் சட்டம். இப்போது மது தயாரிப்பவர்கள், மதுவை விற்பவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வன்முறையில் ஈடுபடுபவர்கள், கடத்தல் செய்வாங்க நிறைய பேர். இந்த மாதிரி செய்கிறவங்க, அப்புறம் வழிப்பறி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் குண்டர் சட்டம். இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுபவர்களை குண்டர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இவங்களுக்கு இந்த தண்டனை வழங்குற சட்டத்தை குண்டர் சட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ 2006 பார்த்தீங்கன்னா திரை உலகினர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி திருட்டு விசிடி விற்கிறவங்களையும் நீங்கள் குண்டர் சட்டத்துக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களையும் குண்டர் சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது ஒருத்தர் இந்த குண்டர் சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு 12 மாதம் வரைக்கும் அவர் ஜெயிலில் அடைக்கலாம். அவர் குண்டர் சட்டத்துக்கு கீழே கைது ஆகியிருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு வழக்கறிஞரை வச்சு கூட வாதாட முடியாது. இப்போ ஒருவர் முன்கூட்டியே அவங்கள விடுவிக்கணும்னு மாநில அரசுக்கிட்ட இருந்து முடிவு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. இப்போது இந்த குண்டர் சட்டத்தில் நிபந்தனையோடு விடுவிக்கிற ஒருத்தர் அந்த நிபந்தனையை மீறிட்டாருன்னா அவருக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குண்டர் சட்டத்தை அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.